முடிந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொல்லிய 6வது திருவார்த்தை முடிந்தது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஜெபம் செய்வோம். நெஞ்சை இழந்தால் கொடுமை நெஞ்சை இழந்தால் கொடுமை ஓடி வராரே நோக்கி ஓடி வருதே நோக்கி தன்னாடி தவிழ்ந்து கலை போட குருசை சுமந்து மலையின் மேல் நடத்தி சுவாமி, ஏற்பட்ட பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் எங்களுக்காக தகப்பனே, அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வசனங்களையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை நீங்க திறந்தருளுங்க. அடியாளை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின 6வது திருவார்த்தை முடிந்தது. இந்த முடிந்தது என்ற வார்த்தையினுடைய கிரேக்க சொல் டெட்டெலெஸ்டாய். இந்த டெட்டெலெஸ்டாய்ங்கிற இந்த வார்த்தை கிரேக்கர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், அந்த காலத்திலே ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ வாங்கும் போது அதற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை இவர்கள் உணர்த்துவதற்காக இந்த டெட்டெலெஸ்டாய் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இந்த காலத்துல நம்ம ஒரு கடைக்கு போறோம், அங்க ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க, பெய்டுன்னு சொல்லி. அப்ப அதுல அச்சடிக்கப்பட்டுள்ள அந்த பெய்டு முத்திரை பதித்து விட்டாச்சு அப்படிங்கிறத குறிப்பதற்காக இந்த டெட்டெலெஸ்டாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தை நமக்காக செலுத்தி, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அந்த ரத்தத்தை செலுத்தி நம்மளுக்கு முழு கிரயமும் அவர் சிலுவையிலே செலுத்தி விட்டார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு வேதனையின் வார்த்தையோ அல்லது என்னால் நினைத்தது நடக்க முடியவில்லையே என்ற ஒரு சோர்வின் வார்த்தையோ அல்லது ஒரு விரக்தியின் வார்த்தையோ அல்ல. அது மாறாக ஒரு வெற்றியின் வார்த்தை. முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. முடிந்தது என்பது சவாலை நிறைவேற்றிய ஒரு சாதனையின் வார்த்தையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. முடிந்தது என்பது அனைத்தையும், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனைத்தையும் நிறைவேற்றி முடித்துவிட்ட ஒரு திருப்தியின் வார்த்தையாக இருக்கிறது. முடிந்தது என்பது பிதா என்னை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை அனைத்தையும் நான் வெற்றிகரமாக செய்துவிட்டேன், ஒரு குறையும் இன்றி செய்துவிட்டேன் என்பதை கூறும் ஒரு பூரிப்பின் வார்த்தையாகவே இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்வதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். இங்கே தேவனுடைய போஜனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய போஜனம் என்னவாக இருக்கிறது? தேவனுடைய
சித்தத்தை செய்து அதை முடிப்பதே அவருடைய போஜனமாக இருக்கிறது என்பதாக இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கிறார். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதுல முதலாவது இருப்பதே உணவு. அந்த உணவே எதாக இருக்கிறது? ஆண்டவருடைய தேவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்வதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அதை தேவனுடைய சித்தம் என்ன என்பதை செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். இங்கே நான் என் சுயமாய் ஒன்றும் தேடுகிறதில்லை. ஆண்டவர் இந்த இயேசுவுக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருந்தும் கூட அவர் சுயமாய் எதையும் தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடுவதையே அங்கே நோக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய சித்தமோ எப்படி இருந்தது? வேறாக இருந்தது. ஏசாயா எழுதின சுவிசேஷம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவரை வாழ்வுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இதில் முதல் பகுதி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய் இருந்தார். பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் அனைத்தையுமே அவருக்கு தெரியும். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றதான் வந்தார். அவர் தேவன் நொறுக்க சித்தமாய் இருந்தும் கூட அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தரித்து கொண்ட நாமும் கூட அவருடைய பிள்ளை நாளிலும் தன்னுடைய சுய ரத்தத்தை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டுள்ளார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை உணர்ந்து அவருடைய சித்தத்தை செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணியப்படாது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பகுதியிலே நம்ம பழையவைகளை களைந்து புதிய மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த லென்த் காலங்களும் அப்படியாக தான் கடவுள் நம்மளுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். பழைய மனிதனை துடைத்து புதிய மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையை நமக்காக உடைத்து புதிய உடன்படிக்கையை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். அவர் அந்த ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிருபையை நாம் இன்றைய நாளிலும் பயன்படுத்திக் கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:28. நாம் அடிக்கடி நம்ம யோசிக்கிறது என்னன்னா, தேவனுடைய சித்தம் செய்யறோமே, தேவனுடைய சித்தம் அப்ப என்னவாக இருக்கும்? தேவனுக்கு ஏற்றவைகளை செய்ய வேண்டும், அதை மட்டும் யோசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகள் என்னவாக இருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 6:28-29. இங்கே தேவனுக்கேற்ற கிரியை என்னவாக இருக்கிறது? அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்ப நம்ம டெய்லியும் தேவனுக்கேற்ற கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அதனாலதான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது இல்லை. விசுவாசம் எப்பொழுது உறுதிப்படுகிறது? விசுவாசம் கிரியைகளுக்கூட உறுதிப்படுகிறது. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3:26. சாரி, 2:26.
இங்கே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நாம் தேவனுக்கேற்ற கிரியை யோவான் என்ன சொல்றாருன்னா, அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. ஆனா விசுவாசம் எப்பொழுது உறுதிப்படுகிறது? விசுவாசம் கிரியைகளின் மூலம் உறுதிப்படுகிறது. ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவர் தேவனுடைய சித்தத்தை அவர் சொன்ன மாத்திரத்திலே கீழ்ப்படிந்து அவர் கிரியைகளின் மூலமாகவே அவர் விசுவாசத்தின் தந்தை என்ற உறுதியை பெற்றுக்கொள்கிறார். அதே போல நம்ம எபேசியர்ல வாசி கேட்ட பகுதியிலே நம்ம என்னென்ன செய்யணும், புதிய மனிதர்களாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், தேவ பக்திக்கேற்ற வார்த்தைகளையே பேச வேண்டும், நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். இப்படி ஆண்டவருடைய கிரியையில் அவருக்கு என்ன சித்தமோ, இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே போலவே நற்கிரியைகளை செய்ய இன்றைய நாளிலும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம மாறாக எப்படி இருக்கிறோம்? பிரசங்கி எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 8:11. ஒரு தவறு செய்து விட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு உணரும் பொழுது அதற்கான தண்டனை உடனே கிடைக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த தண்டனையை கடவுள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மள இருதயம் எப்படி இருக்கிறது? பொல்லாங்கை செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு பிரசங்கி சொல்கிறார். ஆனாலும் இந்த லென்த் காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரத்தினாலும் திரு ரத்தத்தினாலும் நம்மளை மீட்டுக் கொண்டுள்ளார். அவருடைய கிரியைகளை செய்து அவருடைய பிள்ளைகளாக நாமும் நம்மை வாழ ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் கூட இந்த பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 2026 வருஷத்துலையும் கர்த்தர் கிருபையா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்லை, இவ்வளவு நேரம் பொறுமையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கின்ற நீங்களும் உண்மையிலேயே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். சத்தம் வரமாட்டேங்குது, ரொம்ப பசியா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப சீக்கிரத்துல முடிச்சிடறேன். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு, பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைப்படியே 2:10 வார்த்தையை முடிச்சு என்னிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஐயா சொல்லியிருக்கிறார். அதனால கண்டிப்பா நினைஞ்சிருவேன். 2:10 கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். நீங்க பசியா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். பாவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. பாவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. உன் கரங்களில் ஆவியை ஒப்புவித்தேன் என்று, உன் கரங்களில் ஆவியை ஒப்புவித்தேன் என்று உன்னதத்தில் மலர்ந்த ஒப்புவிப்பு, உன்னதமாய் மலர்ந்த ஒப்படைப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நம்மளுடைய சமூகத்துல வருகிற தகப்பனே, முற்பகல் 11 மணியிலிருந்து இந்த நேரம் வர உங்களுடைய சமூகத்துல எங்கெங்கோ பல ஊர்கள்ல இருந்து இங்கு உங்களுடைய வார்த்தைகளை
கேட்கவும் தியானிக்கவும் நீர் தந்த நல்ல ஒரு சாக்கியத்திற்காக, கிருபைக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற தகப்பனே. கிருபையா இப்படிப்பட்டதான ஒரு நாளை இந்த வருஷத்துல நீங்க தந்தீங்கள, அதற்காக நன்றி செலுத்துகிறதா. போன வருஷத்துல இந்த ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பலர் இந்த நாளில் இல்ல தகப்பனே. ஆனாலும் கூட நீங்க கிருபையா தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். எப்பொழுது கூட நீர் சிலுவையில மொழிந்த அந்த வார்த்தைகளை, இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக இறுதியாக மொழிந்த வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சற்று நேரத்திற்கு முன்பதாக தியானித்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய பிரதிநிதியாக செயல்பட்ட அந்த பாவத்தின் காரணமாக பிதாவினிடமிருந்து பிரிக்கப்பட்டவராக கதறிய அந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது பிதா மகன் என்கின்ற அந்த ஒரு உறவோடு, ஒரு ஐக்கியத்தோடு இந்த வார்த்தையை இயேசு கூறுகின்றதை நாம் பார்க்க முடியும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தை நாம் 7ஆம் வார்த்தையாக தியானிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 தடவை பேசினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த 7 அப்படிங்கிறது யூதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பரா இருக்கிறத பார்க்கலாம். இந்த 7 பூரணப்பட்டது அல்லது முற்றுப்பட்டதுமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எபிரேயத்துல பிதா அப்படிங்கிறதுக்கு பட்டேர் அப்படின்ட்டும், உம்முடைய கரங்களில் அப்படிங்கிறதுக்கு ஏஸ் ஏரா சோ அப்படின்ட்டும், ஆவி அப்படிங்கிறதுக்கு நியூமா அப்படின்ட்டும், ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பராட்டிக் தேமா அப்படின்ட்டும் வந்துட்டு சொல்றாங்க. இயேசு இந்த 7வது வார்த்தையை மிகவும் சத்தமாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த 7 அப்படிங்கிறது பூரணத்துவத்தையும் முழுமையையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு பூரணத்துவத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த 7 அப்படிங்கிற அந்த வார்த்தை ஓய்வையும் குறிக்கிறதாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆதியில தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிச்சுட்டு எத்தனாம் நாள்ல ஓய்ந்திருந்தாரு? 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்ப இந்த 7 ஓய்வு நாளோடு தொடர்பு உள்ளதா இருக்குது. ஆதியாகமம் 2:1-3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். வானம் பூமியும் எல்லாம் சிருஷ்டித்து முடிஞ்ச பிறகு 7ஆம் நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யும் பார்க்கிறோம். அப்படி அந்த 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தபடியால தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லப்பட்டு. சரி, இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த செயலை கல்வாரியோட ஒப்பிட்டோம்னு சொன்னா 6 வார்த்தைகள் எல்லாம் முடிந்தது என்று முடிச்சு 7ஆம் வார்த்தையாக பிதாட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே, ரட்சிப்பின் திட்டம் முழுவதையும்
நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். எனவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனா இந்த உலகம் படைக்கப்பட்டப்ப ரொம்ப ஈஸியா ஆண்டவர் வார்த்தையை சொன்னாரு. வார்த்தையிலேயே எல்லாமே இணைஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்ப அந்த வார்த்தை போதுமானதா இருந்துச்சு. ஆனா ரட்சிப்பின் திட்டத்துக்கு அவருடைய வார்த்தை போதுமானதா இருக்கல. ஆண்டவரே இறங்கி வர வேண்டியிருந்துச்சு. இயேசுவே இறங்கி வந்து அவருடைய மரணத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் தான் ரட்சிப்பை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒருவேளை பிதாவாக்கி தேவன் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா மனுக்குலத்தை பலத்தையும் அழிச்சிட்டு புது சிருஷ்டி அடைஞ்சிருக்கலாம், உண்டாக்கி இருக்கலாம். ஆனா அப்படி தேவன் என்ன செய்யல. ஏன்? அவர் பாவத்தை தான் என்ன செய்யறாரு? வெறுக்கிறாரு. பாவி என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நம்ம போதகரையா சொல்ற ஒரு வசனம், ரோமர் 5:8 எடுத்து வாசிங்களேன். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இப்ப 6ஆம் நாளுக்குள்ள தேவன் எல்லாத்தையும் படைச்சு முடிச்ச அந்த ஆண்டவர் இந்த நேரத்துல ஒரு வெற்றி முழக்கமாக இயேசு சொல்றத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இயேசு சொன்ன உடனேயே பரலோகம் நிச்சயமா கழிவுறுந்திருக்கும். இந்த மனம் திரும்புற ஒரு பாவியினாலேயே பரலோகம் என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷம் அடையும். இப்ப மனுக்குலத்துக்கு புறத்துக்கு அவர் இணைஞ்சிருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப பரலோகம் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையுது. அதே நேரத்துல நரகம் நிச்சயமா நடுங்கிருக்கும், நிச்சயமா நடுங்கிருக்கும். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை வெற்றியுடன் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஓய்வு எடுப்பதற்கு அடையாளமாகத்தான் இதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பிதாவாகிய தேவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். மகத்துவமான உலக மீட்பின் வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக செய்து முடித்தார் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவரை போல யாரும் என்ன செய்யல, வாழ்ந்தது இல்லை. அவரை போல யாரும் மறிச்சதும் இல்லை. அவரை போல யாரும் உயிர்த்தெழுந்ததும். அவ்வளவு விசேஷமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரு பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு அதிகாரத்தை பெற்று வந்தார். நான் என் ஜீவனை கொடுக்கவும் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளவும் இணைஞ்சிருக்காரு. அவரு அதிகாரம் உடையவராகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருந்தார். அதனால அந்த அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதா கிட்ட தம்முடைய ஜீவனை, தம்முடைய உயிரை மனப்பூர்வமா அவர் ஒப்படைத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படிந்தவராக அவரோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்மோடும் பிதாவாகிய தேவன் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு இருப்பார். ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார். மனுஷகுமாரன் பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். என்னென்ன சம்பவம் நடக்குங்கிறதுலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்கூட்டியே தெரியும். எல்லாத்தையும் திட்டம் பண்ணித்தான் வந்துட்டு இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே
பேதுரு வந்துட்டு அருமையா சொல்லுவார். அப்போஸ்தலர் 2:23 தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு என்று சொல்லுவார். அப்ப பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே சேர்ந்துதான் இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே நிறைவேற்றினார். நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் நெருங்கி வாழும் பொழுது நிச்சயமாகவே நாமும் அந்த நித்திய ஜீவனையும் பரம சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த நாளிலும் கூட நல்லதொரு நாள்ல இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்து அநேகர் இந்த வார்த்தைகளை நீர் சிலுவையில பட்ட அந்த பாடுகளை போல அவர்கள் 3 மணி நேரம் அதிகமாக இருந்து இந்த வார்த்தைகளை தியானித்தார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசனத்தில் வாழ உதவி செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.